ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனல். நம்ம லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தீங்களா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லாங் வீடியோ தான் இன்றைக்கி ஒன்று ஷூட் பண்ணியிருக்கோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிமார்ட் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். 1 மந்த்துன்னு சொல்ல முடியாது, ஒரு 2 மந்த் வரைக்குமே நம்ம மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதான் சரி அப்படியே விலாகாக எடுத்து போட்டலான்னு விலாக் ஷூட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ஃபீஸ்ட் மேரி லைட் பிஸ்கட் பாக்கெட் தான் ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் பாத்ரூம் யூஸ்காண்டி ஹார்பிக். நெக்ஸ்ட்டு மீல் மேக்கர் பாக்கெட் ஒன்று. இது எவ்வளோ? 200 கிராம். போன டைம் சின்னது வாங்கியிருந்தேன், அதனால் இந்த டைம் பெரிய மீல் மேக்கர் பாக்கெட் வாங்கிட்டேன். அப்புறம் அவல், போகான்னு சொல்லுவாங்கள்ல, அவல். இது வந்துட்டு நல்லாயிருக்கு. அப்படியே சும்மா நம்ம தண்ணியில் அலசிட்டு லெமன் சாப்பாடு மாதிரி செஞ்சுக்கலாம், இல்லாட்டி தயிர் சாதம் மாதிரி செஞ்சுக்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. 500 கிராம், 1/2 கிலோ அவல் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஆயில், மிஸ்டர் கோல்டு தான் வாங்கியிருக்கேன் நான். எப்போயும் ஒரு 3 லிட்டர் பக்கத்தில் வாங்குவேன். மிஸ்டர் கோல்டு ஒன்று, கோல்டு வின்னர் ஒன்று, அப்புறம் நல்லெண்ணெய் ஒன்று, இது மாதிரி வாங்குவேன். ஆனால் இந்த டைம் வந்து மிஸ்டர் கோல்டே 2 வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு பாக்கெட் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன், அதுங்காட்டி நான் வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஒரு பாக்கெட் யூஸ் பண்ணிட்டேன், இது இன்னொரு பாக்கெட்டு. நெக்ஸ்ட்டு நாட்டு சக்கரை, ஜாங்கிரி பவுடர். மோஸ்ட்லி நான் சுகர் யூஸ் பண்ணுறது கிடையாது, நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம். நாட்டு சக்கரையுமே அதிகமாக யூஸ் பண்ணுவோன்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இந்த டைம் வந்துட்டு இது என்ன, 1/2 kg 1 kg தெரியலையே, 1 kg குலாஸ் நாட்டு சக்கரை வாங்கியிருக்கோம். இது நல்லா தான் இருக்குது. எப்பயுமே இதான் வாங்குவேன், இந்த டைம் இது வாங்கிட்டேன். அப்புறம் சால்ட்டு, டாட்டா சால்ட்டு ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். அப்புறம் வேர்க்கடலை, ரொம்ப பிடிச்சமானது எனக்கு வேர்க்கடலை. இது நான் எப்பயும் 1 kg வாங்குவேன். இந்த டைம் ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 kg வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு சும்மாவும் அப்படியே வறுத்து சாப்பிட்லாம். இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன்னா, நைட்டே சோக் பண்ணிவிட்டு காலையில் வேக வச்சு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம். மோஸ்ட்லி இதில் வந்து சட்னி பண்ணால் நல்லாயிருக்கும், வேர்க்கடலை சட்னி. இது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் என்ன வாங்கியிருக்கேன், ராஜ்மா வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி இந்த சுண்டல், தட்டைப்பயிறு, பட்டாணி இதெல்லாம் வாங்குவேன். போன டைம் ஸ்டாக் வாங்கி வச்சதே இன்னுமே இருக்குது, அதனால இந்த டைம் வேறு எதுவும் நான் வாங்கலை. பயிர் வகையிலேயே வேர்க்கடலையும் ராஜ்மாவும் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ராஜ்மா ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அப்புறம் இதை காட்டிடலாம். அப்புறம் பருப்பு, துவரம்பருப்பு ஒரு 1 கிலோ வாங்கியிருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு பொரியல் கடலைப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 1/2 கிலோ. இது என்னது, பாசிப்பருப்பு ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கோன்னா, இட்லி அரிசி வாங்கியிருக்கோம். இட்லி அரிசி எப்பயும் வாங்க மாட்டேன், சரி இந்த டைம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி அரிசி ஒரு 1.5 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அப்புறம் உளுந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். எப்பவுமே இவ்வளோ தான் வாங்குவேன், 1 கிலோ 1/2 கிலோ 1.5 கிலோ இதுக்குள்ளே தான் வாங்குவேன், அதுக்கு மேலே வாங்க மாட்டேன். அப்புறம் இது சொல்லுங்கள், இது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் டிமார்ட் போகிறப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, வறுத்த கடலையா, ரோஸ்டர்டு எல்லோ சென்னான்னு போட்டிருக்கு. வறுத்த கடலையோ உப்பு கடலையோ என்னமோ சொல்லுவாங்க. இது நான் எப்பவுமே வாங்க மாட்டேன். இந்த டைம் சரி நிறைய வச்சுருந்தாங்க, சரி நல்லது போல் உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 கிராம் வாங்கியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்ப்போம், நல்லா இருந்தால் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் கீ வாங்கியிருக்கேன். நெய் டப்பா, இது எவ்வளோ, எத்தனை கிராம் இது,
ஐயோ தெரியலையே, எத்தனை கிராம்னு தெரில. 200 மில்லிலிட்டர் நெய் டப்பா, மில்கி மிஸ்ட்லேருந்து ஒரு நெய் டப்பா ஒன்று வாங்கியிருக்கேன், 200 மில்லிலிட்டர் வச்சிடலாம். அப்புறம் துவைக்கிற சோப்பு போயிடலாம். துவைக்கிற சோப்பு வந்துட்டு சர்ஃப் எக்ஸலில் ஒரு 4 சோப்பு வாங்கியிருக்கேன். இதுவே எனக்கு 2 மந்த் வரைக்கும் வரும், ஏன்னா நாங்கள் 2 பேர் தானே இருக்கோம், அதனால் இதே ஒரு 2 மந்த் வரைக்குமே வரும். சர்ஃப் எக்ஸலில் ஒரு 4 சோப்பு வாங்கியிருக்கேன், வச்சிடலாம். அப்புறம் பாத்திரம் விளக்குற சோப்பு, பாத்திரம் விளக்குற சோப்பு விம் தான் வாங்குவேன். அந்த டப்பாவில் இருக்கிறதும் வாங்குவேன். போன டைம் டப்பாவில் வாங்கினது இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த 10 ரூபா சோப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 2 சோப்பு வாங்கியிருக்கேன். ஏன் 2 அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு 2ஓ 3ஓ வீட்டில் இருக்குது, அதனால இந்த 2 சோப்பு மட்டும் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சோப்பு டப்பா ஒன்று வாங்கினேன். வீட்டில் இருக்க சோப்பு டப்பா வந்து உடஞ்சி போச்சா, இது வாங்கினேன். இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, கிளாஸியாக பார்க்கறதுக்கு. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். ரேட் எல்லாம் கம்மி தான். எவ்வளோ ரேட் போட்டிருக்கு, இதில் வந்து ப்ரைஸ் வந்து 69 போட்டிருக்கு, ஆனால் இது வெறும் 32 ருபீஸ்ன்னு தான் நினைக்கிறேன். இது ஒன்று வாங்கினோம். அப்புறம் ஃபேஸ் வாஷ் ஒன்று வாங்கினேன். ஒவ்வொரு டைம் போகிறப்பையும் ஒவ்வொரு ஃபேஸ் வாஷ் வாங்குவேன். இந்த டைம் போகிறப்ப இந்த பயோடெக்கில் பப்பாயா டீப் கிளென்ஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு. சரி இது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு, ஓகே இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் நரசூஸ் காஃபி தூள். நாங்கள் டீ காஃபிலாம் மோஸ்ட்லி குடிக்கிறது இல்லை வீட்டில், அதனால் டீ காஃபி தூள் எதுவும் வாங்கி வச்சுக்கிறது இல்லை. இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து பிளாக் காஃபி தான் குடிச்சிட்ருக்கோம். அதனால் சரி பிளாக் காஃபிக்கு எனக்கு ஏதோ நரசூஸ் போட்டு குடிக்கிறது நல்லா இருக்குது, அதனால நரசூஸ் ஒரு பாக்கெட் வாங்கினோம். இது எத்தனை கிராம்னு பார்த்தா 100 கிராம், 100 கிராம் பாக்கெட் ஒன்று வாங்கினோம் நரசூஸ். அடுத்து மளிகை ஜாமான் போயிடலாங்களா. மளிகை ஜாமான் போடுறதுக்கு போயிடலாம். கார்ன்ஃப்ளவர் பாக்கெட் ஒன்று வாங்கினேன். மோஸ்ட்லி நம்ம எதுவும் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பண்ணுறது கிடையாது, இருந்தாலும் சரி எதுக்கும் வீட்டில் தேவைப்படுமே இருக்கட்டும்னு சொல்லிட்டு கார்ன்ஃப்ளவர் பாக்கெட் ஒரு 200 கிராம் பாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் இது என்னது, சோம்பு ஒரு 100 கிராம் பாக்கெட்டு. ஜீரகமும் ஒரு 100 கிராம் பாக்கெட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து கருப்பு எள்ளு. இந்த கருப்பு எள் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டோம். இந்த டைம் ஒரு தேவை இருக்குது, அதனால சரி கருப்பு எள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 100 கிராம் பாக்கெட் வாங்கினேன் கருப்பு எள். அப்புறம் ஏலக்காய் சுத்தமாகவே வீட்டில் காலி ஆயிடுச்சு, அதனால ஏலக்காய் ஒரு 50 கிராம் பாக்கெட் தான் வாங்கினேன். மற்றது நீங்கள் ஏன் கடுகு வெந்தயம் இதெல்லாம் வாங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அதெல்லாம் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது, அதனால நான் வாங்கலை. நான் எப்பவுமே ஃபுல்லாக காலியானதுக்கு அப்புறம் தான் வாங்குவேன். சரி இன்னும் அடுத்த டைம் போகிறப்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் எது ரொம்ப காலியாக இருக்கோ அது மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். எப்பவுமே 2 மந்த்துக்கு ஒருக்கா போயிட்டு வந்துடுவோம், இந்த டைம் 3 மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சு, அதனால தான் போயிட்டு வந்தோம். இப்போ டிமார்ட் போயிட்டு வந்து ஒரு 3 டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வீடியோ ஷூட் பண்ண முடியல, அதனால் வீடியோ ஷூட் பண்ணுற வரைக்கும் இந்த பொருள்லாம் எடுத்து வைக்காமே இருந்தேன். சரி ஷூட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது ஒன்று வாங்கினேன், பஜ்ஜி போண்டா மாவு, அது ஒன்று வாங்கினேன். மோஸ்ட்லி வீட்டில் செய்யறதில்ல, இருந்தாலும் எப்போனாச்சும் நம்மளுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 200 கிராம் பாக்கெட் ஒன்று வாங்கினேன். அடுத்து மசாலா ஐட்டம்ஸ் போயிடலாமா. மசாலா ஐட்டம்ஸில் நம்ம மோஸ்ட்லி மட்டன் சிக்கன்லாம் எதுவும் எடுக்கிறது கிடையாது, அதனால ஃபிஷ் தான் அதிகமாக எடுப்போம். ஸோ ஃபிஷ்ஷுக்குமே எப்பவுமே ஃபிஷ் மசாலா வாங்க மாட்டேன், வீட்டில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற பார்த்திங்களா, அந்த மசாலாவே நான் ஆட் பண்ணிக்குவேன். சரி இந்த டைம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வறுவல் மசாலா அது ஒரு 50 கிராம் பாக்கெட் ஒன்றும், அப்புறம் மீன் குழம்பு மசாலா அது 50 கிராம் பாக்கெட் ஒன்றும் வாங்கினேன். மற்றபடி மட்டன் சிக்கன் பவுடர்லாம் எதுவுமே வாங்கலை, பிரியாணி மசாலாவும் எதுவும் வாங்கலை. ஏன் அப்படின்னா அது ஆல்ரெடி போன டைம் வாங்கினதே ஒவ்வொரு பேக்கெட் வீட்டில் இருக்குது, அதனால் தீர்ந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. அப்புறம் கரம் மசாலா ஒரு பாக்கெட் வாங்கினேன். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு பாக்கெட்டு. இது எப்பவுமே நான் வாங்க மாட்டேன், பட் இந்த டைம் வாங்கியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் தான்.
எப்பவுமே ராவா மிளகு வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவே நான் பவுடர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த டைம் அந்த மிளகு தீந்துருச்சு. அதனால சரி பாக்கெட்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட் வாங்கினேன். இன்னொன்று சாம்பார் தூள் வாங்கினேன். அதை நான் காமிக்கல. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி காலையில் சாம்பார் செஞ்சேன்னா அதனால் அந்த சாம்பார் தூள் எடுத்து சாம்பாருக்கு போட்டேன். சரி உடச்ச பாக்கெட் காமிக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அந்த வீடியோவில் காட்டலை. அப்புறம் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பட்டி. ரீசெண்ட் டேஸாக எல்லாருமே கருப்பட்டி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் சரி அதிகமாக வாங்க வேணாம், ஒரு 2 அச்சு மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 அச்சு கருப்பட்டி வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட்டு பார்ப்போம், நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம், நிறைய வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் சீட்ஸு நான் எப்பயுமே வாங்குவேன்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. போன டைம் இருந்தால் சீட்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். சன்ஃப்ளவர் சீட்ஸ் போன டைம் வந்துட்டு பம்கின் சீட்ஸு, சியா சீட்ஸு, சப்ஸா சீட்ஸு, அப்புறம் அது என்ன சொல்லுவீங்க, ஆளி விதை, அதை எல்லாமே போன டைம் வாங்கினதே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இருக்குது. இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் மட்டும் இல்லை, அதனால இது வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் டேட்ஸு. எப்போ போனாலுமே நாங்கள் டேட்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்துடுவோம், ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்துடுவோம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா, டெய்லி 1 or 2 சாப்பிட்டுக்குவோம். டேட்ஸ் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம், வச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். மிக்ஸ்டு நட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதான் வாங்கிட்டு வந்தேன். அது பேக்கெட்டில் தான் இருந்துச்சு, ஆனால் காலையில் எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் இந்த நட்ஸ் ஒரு 50 கிராம் 500 கிராம் நினைக்கிறேன், 1/2 கிலோன்னு நினைக்கிறேன். எல்லா நட்ஸும் சேர்த்து மிக்ஸ் ஆகி இருக்கும் பார்த்தீங்களா, அது பாக்ஸில் கொட்டி வச்சிட்டோம். சரி அதுவும் காட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இதை இங்கே வச்சிடலாம். இவ்வளோதான் இந்த மாதத்தோட நம்மளுக்கு மளிகை ஜாமான்கள், வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்கள் நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம். மற்றபடி சாப்பாட்டுக்கு அரிசி எல்லாமே இடையில போகிறப்ப வாங்கிக்கலாம். காய் இன்னும் வீட்டுக்கு தேவையானது வாங்கலை. இன்னும் நாளைக்கோ இல்லை நாளைக்கு அடுத்த நாளோ மார்க்கெட் போகிறப்ப காய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இவ்வளோதான். இவ்வளவும் சேர்த்து நம்மளுக்கு பில் எவ்வளோ வந்துச்சுன்னா, பில் எங்கே வச்சேன், சாரி பில் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இருங்க பில் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். பில் வச்சுருந்தேன், இருக்கான்னு பார்த்துக்கிறேன். சாரி பில்லை காணோம். மொத்தமாக இதுக்கு டோட்டலாக எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4500, 4500 வந்துச்சு. இது 1 மந்த்துக்குமான்னு கேட்டால் கிடையாது, 2 மந்த் ஆர் 2 மந்த்துக்கு மேலேயே இந்த திங்ஸ்லாம் எனக்கு வரும். அவ்வளோதான். இதுதான் நம்ம இந்த மாதத்துக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கினது. எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4500, நியர்பை 5000 வந்துருச்சு. இதுதான் நம்ம மந்த்லி ஆர் 2 மந்த்துக்கு ஒருக்க நம்ம வீட்டுக்குன்னு செலவு பண்ணுறதுக்கான மணி வந்து 5000 வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கினதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோதான். இனி இடையில எது வாங்குவேன் அப்படின்னு பார்த்தா நான் இடையில எதுவுமே வாங்க மாட்டேன். இதுதான் 2 மந்த்துக்குமே இந்த திங்ஸ் தான் எனக்கு போதும். ஏன்னா நாங்கள் ஒரு 2 பேர் தானே இருக்கோம், அதனால் 2 பேர்த்துக்கு 2 மந்த்ஸ்க்கு மேலேயே இந்த திங்ஸ்லாம் வரும். அவ்வளோதான். இன்னும் 2 மந்த்து கழிச்சு தான் நான் ஷாப் பண்ண போவேன். இடையில கடையில் வாங்குறது அதெல்லாம் கிடையாது. ஒன்லி டிமார்ட் மட்டும்தான் போய் நாங்கள் ஷாப் பண்ணிட்டு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கோமதி. டாடா பாய்.